அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நெகப்பாலிஸ் வச்சு ஒரு டிப்ஸுங்க. சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சும்மா 10 ரூபாய் கடையில் வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வாங்கின நெகப்பாலிஸ் தான். இது வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கி நம்ம இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எதுக்கெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்க போகிறோம்னு தான் காட்ட போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி கிளிப்புங்கெல்லாம் வந்து பிளாக்காக ப்ளைனாக அப்படி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி பிளெயின் கிளிப்புகளுக்கு பிளாக்காக இருக்கா, நமக்கு பிடிச்ச டிசைன் போடலாம். அதாவது வெறும் பிளெயினாக இருக்கிறத நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இது ரவுண்டு வேணாலும் போடலாம், ஹார்ட் ஷேப் வேணாலும் போடலாம். நமக்கு என்னென்ன டிசைன் பிடிக்குதோ அது வந்து என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பார்க்க வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுக்குல அங்கங்கே டாட் மாதிரி வச்சு அது ஒரு டிசைன் மாதிரி பண்ணி விட்டுடலாம். பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வெறும் பிளாக்காக இருக்கே அப்படின்றதுக்கு நம்ம இதை வச்சு நல்லா அப்படி டிசைன் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்களா, இப்போ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. வெறும் பிளாக்காக இருக்கிறது இப்போ வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இப்போது இந்த இந்த டப்ஸு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து சில நேரத்தில் இந்த பிளாக் பெயிண்ட் உறிஞ்சு போயிடும். அதுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், இதை நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணி இதை வந்து நமக்கு பிடிச்ச கலரில் மாற்றிக்கலாம். நம்ம ஒரு நெகப்பாலிஸ் இருந்தால் போதும். இது வெறும் பிளாக்காக இருந்து அந்த கலர் உறிஞ்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆகாமல் இருக்குல்ல, அதுக்கு நம்ம இதை அப்படியே நம்ம வேறு கலராக, நமக்கு என்ன கலர் நம்மக்கிட்ட நெகப்பாலிஸ் இருக்கோ, அது ரொம்ப விலைக்கெலாம் வாங்க வேண்டியதில்லை. வெறும் 10 ருபீஸ் தான். 10 ரூபா கடைக்கு போனீங்கனாலே பொதுவாகவே இருக்கும் 10 ருபீஸில். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இப்போ வேறு கலர், அதான் பிளாக் கலராக இருந்தது, இப்போ வந்து வேறு கலராக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வேறு கலர்ஃபுல்லாகவும் ஆக்கிக்கலாம். அது மேலே கலர் உறிஞ்சிரும் அது. அப்படிங்கல அதுக்கு வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி மட்டும் இல்லாமல் இதுக்கு டிசைன் கூட நம்ம அதே மாதிரி பண்ணலாம். அங்கங்கே டாட்டாக வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். ஏதாவது புது புது டிசைனாக நமக்கு தேவைப்பட்ட டிசைனை அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு வந்து குழந்தைகளை அனுப்புவோம். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து லஞ்ச் பேக்கு எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே கலரோ ஒரே மாடலாக இருந்துச்சுன்னா பசங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த லஞ்ச் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம குழந்தைகளோட இன்ஷிலையும் அதோடையும் சேர்த்து நம்ம அதில் எழுதி விட்டோன்னா, இப்போ நம்ம குழந்தைகளுக்கு தெரியும் அது நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரி இதே மாதிரி இதை வச்சு இதே மாதிரி போட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா, அவங்க பேரோட இன்ஷியலை போட்டு இதில் போட்டு விட்டுறணும். அப்போனா அவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிடும், இது நம்மளோடது தான் அப்படின்ட்டு. அப்போ அவங்க அதை கரெக்டாக இதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது பார்த்திங்களா, அழகாக வந்து நம்மளோட பேரை நம்ம அதில் போட்டுக்கலாம். அவங்களோட ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம அதில் போட்டு விட்டோன்னா குழந்தைங்க இது என்னோடய பேகு அப்படின்ட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஒரே கலரில் நிறைய பேருக்கு ஒரே கலராக இருக்கும் லஞ்ச் பேகு. அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த நெய் பாலிஷ் வச்சு நம்ம போட்டோம்னா அவங்களுக்கு அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுவிட்ச் பாக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பம். அதாவது வந்து இப்படி ஒரே மாதிரி இருக்கும், எது ஃபேனு எது லைட்டு. புதுசாக வர்றவங்களுக்கும் சரி, நம்ம குழந்தைகளுக்கும் சரி, மாற்றி மாற்றி சுவிட்சை போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு, இதை ஆஃப் பண்ண சொன்னால் அதை போட்டு விட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்காமல் இருக்க நம்ம இந்த சுவிட்சுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி வரைஞ்சி விட்ருவோம். இப்படி டீப் லைட்னால் நீட்டமாக உள்ளது, இது டீப் லைட். இது ஃபேனுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ரெக்கை மாதிரி வரைஞ்சி விட்ருவோம், ஃபேன் சுற்றுற மாதிரி வரைஞ்சி விட்ருவோம்.
இது ஃபேனுக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டுறலாம். டீப் லைட்டுக்கு அந்த மாதிரி பண்ணி விட்டுறலாம். ஃபேனுக்கு இந்த மாதிரி. அப்புறம் விடி பல்பு, குண்டு பல்புக்கு இந்த மாதிரி. இப்போ இது குண்டு பல்பு, அதான் விடி பல்பு போடுறோம்ல அது. இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து லைட்டு, டீப் லைட்டு, இது ஃபேனு, இது குண்டு பல்பு. இந்த மாதிரி நம்ம சுவிட்சுகளில் இதே நெகப்பாலிஸை வச்சு நம்ம ஈஸியாக வரைஞ்சி விட்டுறலாம். அப்போ உங்களுக்கு வந்து குழந்தைங்களும் சரி, புதுசாக வீட்டுக்கு வர்றவங்களும் சரி, எல்லாருமே வந்து டக்குன்னு இது ஃபேனு, இது லைட்டுன்னு கரெக்டாக அந்த அடையாளத்தை வச்சு போட்டுருவாங்க. இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி நம்ம பேகுக்கு போட்டோமோ அதே மாதிரியே இந்த மாதிரி பாட்டில்களுக்கும் போடலாம். ஏன்னா எல்லாரும் பாட்டிலும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொண்டு போகிற லஞ்ச் பேக்கில் கொண்டு போகிற ஒரு சிலருக்கும் இப்போ நிறைய பேர் இப்போ ஒரே மாதிரி பாட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்கவுங்க பாட்டில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு அதில் வந்து நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ உங்கள் குழந்தையோட அந்த ஃபஸ்ட் லெட்டரை நீங்கள் இதில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மட்டும் இல்லை, டிஃபன் பாக்ஸ்லேயே கூட போட்டு வைங்க. ஏன்னா இப்போது இப்போ 2 பசங்க இருப்பாங்க. அதில் வந்து ஒரே 2 பசங்களுக்கு ஒரே டிஃபன் பாக்ஸாக இருக்கும். அதில் வந்து பெரியவனோடது எது, சின்னவனோடதுன்னு அந்த மாதிரி குழப்படிகளும் வரும். அப்படிங்கல அதுலேயும் டிஃபன் பாக்ஸ் கீழே இந்த நெயில் பாலிஷ் இது போட்டு வச்சிங்கன்னா, இது நம்ம ரொம்ப போட்டு தேய்ச்சி கழுவுனா தான் வரும், சாமானியத்தில் வராது. வெளியில் டிஃபன் பாக்ஸ்க்கு வெளியில் மூடியிலையாவது இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெயில் பாலிஷ் எடுத்து இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ பண்ணுற இடத்துல இப்படி வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி போடையில் என்ன ஆகும்னா அந்த இடத்த வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம். சீக்கிரத்தில் கலராது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம டைட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து ஆடிட்டு இருந்தது. இப்போ நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இந்த நட்டை நல்லா ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. அடிக்கடி இந்த மாதிரி லூஸாக ஆன மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்